வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த காணொளி வாயிலாக நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, காடை பிரியாணி சமைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் முக்கியமாக காடை ஒரு 5 காடை வாங்கிட்டோம். அதாவது ஒரு காடை 4 பீஸாக கட் பண்ணிட்டோம். காடை, அதே மாதிரி வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி தக்காளி பழம் ஒரு 3 தக்காளி பழம், பச்சை மிளகாய் ஒரு 50 கிராம் பச்சை மிளகாய், அதே மாதிரி தேவையான புதினா, அடுத்தது மல்லித்தழை, அடுத்து கருவேப்பிலை, அப்புறம் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் அது அப்படியே பாக்கெட்லேருந்து வாங்கிட்ட கடையில். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது 2 பாக்கெட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா தயிர் 2 பாக்கெட்டு, மஞ்சள் தூள், எண்ணெய், கடுகு, அப்புறம் நெய், தேவையான அளவு உப்பு. அரிசி பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்துக்கிட்டோம்னா, இந்த டம்ளரில் ஒரு 4 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டோம். இது ஊற வைக்க போகிறப்ப தண்ணி ஊற்றி பாருங்கள், ஊற வச்சுட்டு அது ஊறட்டும். அடுத்து நாம் செய்முறை விளக்கம் வாங்க பார்க்கலாம் நண்பர்களே. காடை பிரியாணி செய்வது எப்படி, எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாருங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கிற நண்பர்களே. முதல்ல பாருங்க, அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ அடுத்தது பாத்திரம் வச்சுக்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அடுத்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டதுக்கப்புறமா பிரியாணிக்கு தேவையான, அதாவது மராட்டி மொக்கு, அந்த அதுக்கு தேவையான அந்த பூவு, ரோஸ் பூவு இதெல்லாம் போட்டுக்கலாம். பிரியாணி எல்லாம் போட்டுக்கிறோம். அடுத்து வெங்காயம் கொட்டிக்கலாம். வெங்காயம் கொட்டிக்கிட்டு வணக்கிக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் 50 கிராம். பாருங்கள் நண்பர்களே, நம்ம காணொளி ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நண்பர்களே. இந்த மாதிரி சமையல் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். வதக்கியாச்சு. அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை மறுபடியும் வதக்கிறோம். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். போடுங்க. நம்ம இது கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த இஞ்சி பூண்டு விழுது நம்ம அரைக்கலை, சொல்லிடுறேன் நான். ஒரு வதக்கிறோம். அடுத்து தக்காளி பழம் 3 தக்காளி பழம் அரிஞ்சோம், அதை போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து தேவையான அளவு உப்பு. பாருங்கள் நண்பர்களே, அடுப்பு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எரியுதுன்னு. அதான் விறகடுப்பு தான் பெஸ்ட்டு. ஒரு வதக்கிட்டு இப்போ பிரியாணி மசாலா போட்டுக்கிறோம். போடுங்க. அடுத்து மிளகாய்த்தூள். பாருங்கள், மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கிறோம். ஏன்னா கலர் கொடுக்குறதுக்கோசரம். நம்ம பிரியாணிக்கு எதுவும் கலக்கிறதில்ல, அதனால் இந்த மிளகாய்த்தூள் கலரே பிரியாணிக்கு மிக்ஸ் ஆகிரும். அடுத்தது மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் தேவையான அளவு போட்டுக்கிறோம். வதக்கிறோம். இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் மல்லித்தழை, புதினா போட்டுக்கிறோம். புதினா ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். பாருங்கள் மக்களே, புதினா. அடுத்து மல்லித்தழை கொஞ்சம் போட்டுக்கிறோம்.
இது வந்து ஃபஸ்ட்டில் போட்டுக்கிறோம். அப்புறம் கடைசியாக வந்து தம் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் போட்டுக்கிறோம் மிக்சிங்க்கு. நல்லா மணமாக இருக்கும். புதினாவும் மல்லித்தலையும் போடும்போது பிரியாணி வந்து நல்லா வாசமாக இருக்கும், வாசனை கொடுக்கும். பாருங்கள், இப்பயே வாசம் அடிக்குது நல்லா சூப்பராக. அடுத்தது இப்போ வந்து காடை 5 காடை வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா, அதை வந்து போட்டுக்கிறோம். போடுங்க. போட்டதுக்கப்புறமா அடுத்தது மறுபடியும் கொஞ்சம் உப்பு, ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருந்தோம், இப்போ கொஞ்சம் போட்டுக்கிறோம். வணக்கிக்கிறோம். அடுத்து தயிர் பாக்கெட் உடச்சி ஊற்றிக்கிறோம். ஊற்றிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கிறோம். பாருங்க நண்பர்களே, இந்த அளவுக்கு வணக்கிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். அப்படியே வேகட்டும். பாருங்கள், இந்த டம்ளரில் 1 2 3 4 5 6 7 8 9 10, அதாவது 5 டம்ளர் அரிசி போட்டுக்கிறோம். அதுக்கு வந்து 10 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். கரெக்டாக இருக்கும். அப்படியே கொதிக்கிட்டோம். அப்படியே காடை சீக்கிரம் வந்து போயிடும். அப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். பார்க்கலாம். நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ அரிசி போட்டுக்கலாம். பாருங்கள், அரிசி போட்டுக்கலாம். எவ்வளோ எடுத்தோமோ அந்தளவுக்கு தேவையான அளவு அரிசி போட்டுக்கிறோம். ஒரு கலரிக்கலாம். கலரிட்டு இப்போ தடத்தை மூடி வச்சுக்கலாம். எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கள். ஓரளவுக்கு தண்ணி வந்து சுண்டிக்குச்சு. இன்னும் கொஞ்சம் வந்து இதாகட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டிச்சுன்னா அப்புறம் தம் போட்டுக்கலாம். தம் போட்டால் அப்புறம் வந்து பிரியாணி ரெடி ஆயிரும். கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம். மறுபடியும் முதலுக்கு வந்து தண்ணி இப்போ நல்லாவே சுண்டிருச்சு. இனிமேல் அடுப்பை அமைச்சிட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், தம் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும் தம் போடுறதுக்கு. வைங்க, தட்டத்துக்கு நெருப்பு அள்ளி போடுங்க. தம் போட்டுக்கலாம். மேலே அள்ளி நெருப்பு போட்டுக்கலாம். அப்படி இதாகட்டும். அப்படியே ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் வந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா சுவையான காடை பிரியாணி ரெடி. தம்மு உடச்சிக்கலாம். எப்படிக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. அருமையாக சூப்பரான காடை பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு புதினா இலை, மல்லி இலை போட்டுக்கலாம். தூவிக்கலாம். அப்படி சுற்றியும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிடலாம். போட்டுக்கலாம். காடை பிரியாணி. வாவ், என்ன மனம். காடைங்க கறி எடுத்து போங்க. ஒன்று, இன்னொரு பீஸ். ஓகே. அடுத்தது
ரெண்டாவது பிளேட் போடுங்க போடுங்க. ஓகே வைங்க. வாங்க நண்பர்களே, பிரியாணி சாப்பிட்லாம். காடை பிரியாணி. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. தொடர்ந்து இது போன்ற புதிய வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம செங்கோ விலாகோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.